ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பசிபிக் ஓஷனில் நேற்று நைட்டு நடந்த மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்ச் 23, 2026. நான் உங்கள் பிரபா சவேந்திரன். வெல்கம் டு டாக்கிங் பிக்சர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரே ஒரு ஹெட்லைன் மட்டும்தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். மார்ச் 23, 2026. இது இன்றைக்கி நடந்துச்சா இல்லை நேற்று நடந்துச்சா அப்படிங்கிறதும் யாருக்கும் தெளிவாக தெரியல. ஆனால் என்சிஎஸ் ரிப்போர்ட்டை நான் காலையில் எடுத்து படித்து பார்த்தேன். அப்போது நேற்று நைட்டு மார்ச் 22, 8:57 மணிக்கு இந்த விஷயமானது நடந்திருக்கு. த சவுத் பசிபிக் ஓசன் அப்படிங்கிற இடத்துல இந்த எர்த்குயிக்கானது பதிவாயிருக்கு. இதோட ரிக்டர் அளவுகோல் 6.1%, சில தூரம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னா 6.3% இது பதிவாயிருக்கு. ஏன் இது அப்படி மாற்றி மாற்றி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிற 40,000 கிலோமீட்டரையும் இவங்க பதிவு பண்ணுவாங்க. அப்படி பதிவு பண்ணும்போது சில இடங்களில் சில புள்ளி விவரங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எர்த்குயிக்கானது ஒரு மையப்புள்ளியை மையமாக கொண்டு தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது சமோவா அப்புறம் டோங்கா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு நடுவில் தான் இந்த எர்த்குயிக்கானது நடந்திருக்கு. இதோட ஆழம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சுமார் 10 கிலோமீட்டர் ஆழம், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஆழம். இது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நடந்திருக்கிறனால இதோட நில அதிர்வுகள் மேலே வரைக்குமே தெரிஞ்சிருக்கு. அதாவது பக்கத்தில் இருந்த 2 தீவுகளுக்கும் இந்த நிலநடுக்கத்தோட அதிர்வானது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க 2 ஐலாண்டுலேயுமே இருக்கிற பில்டிங்கும் அதிர்னதா அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிலநடுக்கமானது இந்திய நேரப்படி, அதாவது என்சிசி அப்புறம் யூஎஸ்ஜிஎஸ் அதோட ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் 22 நைட் 8:57க்கு இந்த நிலநடுக்கமானது நடந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு நிலநடுக்கம்னு வந்துச்சுன்னா ஆஃப்டர் ஷாக்ஸ் அப்படிங்கிற அதிர்வலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இன்னைக்கு காலையில் வரைக்குமே இருந்ததாகவும் சொல்லப்படுது. சமோவா ஐலாண்ட்லேருந்து 176 கிலோமீட்டர் தொலைவிலையும், அது மட்டும் இல்லாமல் டோங்கா ஐலாண்ட்லேருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த நிலநடுக்கமானது இருந்திருக்கிறதாகவும் என்சிஎஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பாதிப்பு அப்படின்னா எதுவும் கிடையாது. அதாவது குறைந்தபட்ச சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்படலை. என்ன குறைந்தபட்ச சுனாமி எச்சரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அது ரிக்டர் அளவுக்குள்ள 6.1% பதிவாகி இருக்கிறனால சுனாமி எச்சரிக்கையானது கண்டிப்பாக விடுக்கப்படும். அதாவது இது ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுக்காது. சரி, ஓகே. ஐலேண்டில் அதிர்ச்சி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஏதாவது பில்டிங்ஸ் டேமேஜ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எந்த பில்டிங்ஸும் டேமேஜ் ஆகலை. இந்த மாதிரியான நிலநடுக்கம் ஏன் அடிக்கடி இந்த பகுதியிலேயே ஏற்படுது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா. அதாவது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தே ஆகணும். த சவுத் பசிபிக் ஓசன் கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதோட முக்கியத்துவம் என்னென்னா, உலகத்தில் ஏற்படுற 90% நிலநடுக்கம் இந்த பசிபிக் ஓசனில் தான் ஏற்படுது. அதனால தான் கடல் ஆராய்ச்சியாளர்கள் அதிகமாக பசிபிக் ஓசனை ஆராய்ச்சி பண்ணவே மாட்டாங்க. இதுக்கான முக்கிய காரணமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. சப்டக்ஷன் ஜோன்ஸ், அதாவது பசிபிக் பிளேட்ஸும் மற்ற கண்டங்களோட பிளேட்ஸும் மோதும்போது இங்கே 90% ஆஃப் எர்த்குயிக் நடக்கிறதாகவும் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இன்னைக்கு நடந்த இந்த நிலநடுக்கத்தோட இருக்கிற அறிவியல் பின்னணியை பற்றி பார்க்கலாம் வாங்க. சமோவா அப்புறம் டோங்கா ஐலாண்டு பக்கத்தில் டோங்கா அகழி அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. இந்தோ ஆஸ்திரேலியாவோட பிளேட்டும் பசிபிக் பிளேட்டும் மோதுறதால இந்த 90% நிலநடுக்கம் வருடம் முழுக்க ஏற்படுறதா சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா, ஆழமற்ற நிலநடுக்கம். என்னடா ஆழமற்ற நிலநடுக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வாலோ எர்த்குயிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிலநடுக்கமானது குறைந்தபட்சமாக கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டால் அது ஸ்வாலோ எர்த்குயிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். ஸ்வாலோ எர்த்குயிக்ஸ் அப்படிங்கிறது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலுக்கு ஏற்படக்கூடிய எர்த்குயிக்ஸ் ஸ்வாலோ எர்த்குயிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இது நிலப்பரப்பில் அதிகமாக ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். சரி, மார்ச் மாதம் எத்தனை எர்த்குயிக்ஸ் தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ச் 22 அன்னைக்கு ஜப்பானில் இபாராக்கி அப்படிங்கிற ஒரு கடற்கரையில் 3.2 ரிக்டர் அளவுக்குள்ள ஒரு நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் அதே இந்த மாதம் இந்தோனேசியாவில் இன்னைக்கு காலையில் திமோர்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல 2.8 ரிக்டர் அளவில் அதிர்வானது பதிவாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நியூசிலாந்தில் வெலிங்டனில் 4.1 ரிக்டர் அளவுக்குள்ள எர்த்குயிக்கானது பதிவாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக மீனவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் பற்றியும் இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க.
இதில மீனவர்கள் எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்றாங்க. ஆல் ஓவர் என்சிஎஸ் அவங்களும் சொல்றாங்க. கடலோர பகுதியில இருக்கிறவங்களுக்கு நில அதிர்வானது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா, கடலுக்குள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் போக வேணாம். ஏன்னா, அந்த கடலுக்குள்ள சுனாமி அலையானது எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்கலாம். ஒரு இடத்துல ரிக்டர் அளவுகோல்ல 5.0 அப்படிங்கிற அளவுக்கு நிலநடுக்கமானது பதிவானா, கண்டிப்பா கடலுக்குள்ள போகாதீங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். 90% பசிபிக் ஓஷன்ல 6க்கும் அதிகமான ரிக்டர் அளவுகோல்ல தான் எர்த்குயிக் ஆனது பதிவாகிறதா சொல்றாங்க. த பிக் ஒன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் குடுக்குறாங்க. அதனால பசிபிக் ஓஷன சுத்தி இருக்கிற நாடுகள் எப்பவுமே விழிப்போட தான் இருப்பாங்க. ஆனா, நேத்து நடந்த இந்த எர்த்குயிக் ஆனது ஆபத்து கிடையாது. ஆனா, தொடர்ந்து ஆஃப்டர் ஷாக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இயற்கை பேரிடர்கள் எப்ப வேணாலும் வரலாம். சரியா தகவல் தெரிஞ்சு கொள்றதும், விழிப்போட இருக்கிறதும் நம்மளுடைய கடமை. இது மாதிரியான உடனுக்குடனான அப்டேட்ட தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்கள் பிரபாஸ் ரவீந்திரன். சைனிங் ஆஃப் யுவர் டாக்கிங் பிக்சர்ஸ். நன்றி.